வந்தாலும் தரிசனம் நிறைவேறும். ஹல்லேலூயா. தடைகளை பார்த்து நீங்கள் சோர்ந்தே போகாதீங்க, தரிசனம் நிச்சயம் நிறைவேறும். ஆமென். தடை வந்து தூக்கி குழியில் போட்டாலும் ஒரு கை வரும் உங்களை தூக்கி எடுக்க குழிக்குள்ளே. ஐயோ குழிக்குள்ளே இருக்கமே, கவலையப்படாதீங்க, அந்த குழிக்குள்ளே ஒரு கை வரும் உங்களை தூக்கி எடுக்க, ஒரு கூட்டம் வரும். ஹல்லேலூயா. எகிப்துக்கு போகிற ஒரு கூட்டம் வரும். ஹல்லேலூயா. எகிப்துக்கு போகிறோமே, கவலைப்படாதீங்க, உங்களை விடுதலையாக்கி சிங்காசனத்துக்கு கொண்டு போக ஒரு கை உங்கள் கூடயே இருக்கு. இருக்கிற இடத்த குறித்து கவலையே படாதீங்க, சூழ்நிலையை குறித்து கவலையே படாதீங்க, கர்த்தர் கரம் உங்கள் மேலே இருக்கு. ஹல்லேலூயா. எந்த தேசத்தில் நீங்கள் இருந்தாலும், என்ன நிலைமையில் நீங்கள் இருந்தாலும், கர்த்தர் கை உங்கள் கூட இருக்கு உங்களை விடுதலை ஆக்குவதற்காக. ஹல்லேலூயா. உங்கள் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படி. நீ என்ன வயசு உடையவங்களா வேணாலும் இருக்கலாம், சின்ன பிள்ளையோ வயசானவங்களோ நடுத்தர வயசோ இல்லை ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும், கர்த்தர் கை யார் கூட இருக்கோ அவங்க மூலமாக கர்த்தர் பராக்கிரமங்கள் செய்வார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு மனுஷனை கொண்டு ஆண்டவர் செய்ய மாட்டார், கூட்டத்தை கொண்டு தான் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லா ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள், ரிவைவல் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் எடுத்து பாருங்களேன். எந்த ஒன் மேன்னாலையும் கர்த்தர் செய்யலை, அந்த மேன் கூட யாரோ நிற்பாங்க, ஒரு கூட்டம் நிற்கும். ஹல்லேலூயா. அப்படி எங்கே அந்த ஒன்னஸ் வருதோ கஷ்டமே பட வேண்டாம், தானாக கர்த்தர் அற்புதங்கள் செய்கிறத, ஜனங்களை தேவன் ரட்சிப்பில் நடத்துறத, அற்புத அடையாளங்கள் நடக்கிறத நம்ம காண்போம். அப்போ நமக்கு தேவையானது ஒன்று தான், என்னது? ஒன்னஸ், ஒரு மனம். அதனால தான் சாத்தான் பார்த்தீங்கன்னா எங்கே பாருங்க அந்த ஹார்ட்டை பிரிக்கிற வேலையே செஞ்சுட்டு இருப்பான். வீட்டுக்குள்ளே 4 பேர் தான் இருப்போம், 4 பேரும் வேறு விதத்தில் இருப்போம் இல்லையா? சர்ச்சுக்குள்ளே ஒரு 100 பேர் இருப்போம், 100 பேரும் வேறு விதத்தில் இருப்போம். அங்கே தான் அற்புதம் நடக்காது, அங்கே தான் ரிவைவல் வராது. அதுதான் சாத்தானுடைய திட்டம். நீங்கள் பரிசுத்தமாக இருக்கணும்னு நீங்கள் அங்கே ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, ஆராதிக்கணும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, பைபிள் ரீட் பண்ணணும்னு ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, காணிக்கை கொடுக்கணும்னு ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, ஜெபிக்கணும்னு ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ஆனால் ஒரு மனமாக இருக்கணும்னு என்னைக்காவது ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்களா? அந்த சிஸ்டரா அவங்கள பற்றி தெரியும், அந்த பிரதரா அவங்கள பற்றி தெரியும், அந்த பாஸ்டரா அவங்கள பற்றி தெரியும். இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்களா, யாரை பற்றி இனி நான் குறை பேச போவது கிடையாது. ஹல்லேலூயா. விழுந்தே போயிருக்கலாம், தூரமாகவே போயிருக்கலாம், காணாமலே போயிருக்கலாம், நம்ம வேலை அது கிடையாது. இங்கே ஆண்டவர் நம்ம கூட யாரை ஒரு மனமாக நிறுத்தியிருக்காங்களோ அவங்க கூட ஜாயின் பண்ணி நீங்கள் நில்லுங்க. காணாமல் போன ஆடுகளை கர்த்தர் கொண்டு வருவார், தேசத்தில் எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென். சின்ன பிள்ளைகள் மூலமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இப்போ சொல்லுங்கள், நமக்கு தேவையானது என்னது? ஒன்னஸ். அந்த ஒன்னஸை கெடுக்கிற விஷயம் ஏதாவது நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்மிட் பண்ணி ப்ரே பண்ணுங்க. ஹல்லேலூயா. உங்கள் ஒரு மனதை கெடுக்கிறதா நீங்கள் ஏதாவது யோசிக்க. உங்கள் வீட்டில் கணவன் மனைவிக்கு இடையில, பிள்ளைங்க பெற்றோருக்கு இடையில, சபையில் விசுவாசிகள் பாஸ்டர்ஸ்க்கு இடையில, இல்லை விசுவாசிகளுக்குள்ள, இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, இந்த மாதிரி உங்களுடைய அந்த ஒரு மனதை கெடுக்கிறான்னா தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் உயர்வை அவன் தடுக்க நினைக்கிறான். ஏதோ பெரிய உயர்வு உங்களுக்கு வரப்போகுது. ஹல்லேலூயா. ஒரு பெரிய உயர்வு உங்களுக்கு வரப்போகுது, சந்தேகமே கிடையாது. அதனால தான் இன்றைக்கி சில ஸ்ட்ரகிள்ஸை நீங்கள் பார்க்குறீங்க, சில தடைகளை நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, தடைகள் வந்தாலும் தரிசனம் நிறைவேறும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்கன்னா நம்ம வாய் திறந்து சொல்லாமல், தடைகள் வந்தாலும் தரிசனம் நிறைவேறும். ஹல்லேலூயா. அவர் வைத்த தரிசனம் என் மேல் நிறைவேறும். ஜீவனுள்ள தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. நித்தியரை நம்ம ஆராதிக்கிறோம். இந்த மாதம் அவர் சொன்னார், உயிர் உள்ளவராகிய கர்த்தரை ஆராதிக்கிறோம். நம்ம மறிக்கணும்னு போனாலும் அவர் விட மாட்டார், நம்ம மேலே அவர் பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். அவரை நேசிக்கிற நம்மளை ஆண்டவர் கைவிடுவாரா? அவரோட அன்பு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளை சந்தித்திருக்கே, நம்மளை கைவிடுவாரா? நீங்கள் உங்கள் இருதயத்தில் கை வச்சவங்க, என்ன கைவிடவே மாட்டார், உயர்த்துவார். ஹல்லேலூயா. அவர் ஏந்துவார், அவர் சுமப்பார், அவர் தப்புவிப்பார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் செய்ய வேண்டியது இதுதான், அவரை விசுவாசிங்க, அவரை விசுவாசிங்க. என்னென்ன விதத்தில் உங்களோட பேசுகிறாருன்னு நோட் பண்ணி பாருங்களேன். அந்த அத்தனை விதமும் உங்களை விசுவாசிக்க வைக்கிறதுக்கு தான் அவர் பேசிகிட்டு இருப்பார். எல்லாமே மிராக்கிள்ஸ் ஆகட்டும், இல்லை ஹீலிங்ஸ் ஆகட்டும், எல்லாமே ஏன் நமக்கு நடந்துக்கிட்டே இருக்குது? இன்னும் அவரை அறிய, இன்னும் அவரை விசுவாசிக்க. ஹல்லேலூயா. லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம்ல, தாகம் உள்ளவன் மேல் அவர் என்ன செய்கிறாராம்? தண்ணீர். சூப்பர் ஆண்டவரே, போதும், நீ திரும்ப தாகம் வருமோ வரேன் ஆண்டவரே. இல்லை, வறண்ட நிலமா மாறு, நீ அநேகருடைய தாகத்தை தீர்ப்ப. எத்தனை பேருக்கு உங்களுக்கு ஒரு விஷன் இருக்குது, நான் மற்றவங்களுடைய தாகத்தை தீர்க்கிறவனா இருக்கணும்னு? விஷன் இருக்கா உங்களுக்கு? பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு விஷன் இருக்கா? விஷனே இல்லையா? என்ன விஷன் இருக்குது ஜான்? என்ன விஷன் இருக்குது ஜேசன்? நேற்று வந்து சில்ட்ரன்ஸ் மீட்டிங்கில் மெர்சி ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு வந்த பதிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன். இப்போ இயேசு உங்கள் முன்னாடி வந்தால் நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்க? நீங்கள் என்ன ஆண்டவர்கிட்ட கேட்பீங்க? அதாவது கேள்வின்னு கூட அவர் சொல்ல, நீங்கள் என்ன ஏசப்பாட்ட கேட்பீங்க அப்படின்னு. அதுக்கு ஒவ்வொருத்தரும் சொன்ன பதில் இருக்குது பார்த்தீங்கன்னா. அதில் ஜேசன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? என்ன நீங்கள் படிச்சீங்க, உங்களை யார் படித்தாரு? நான் ஷாக் ஆகிட்டேன் அவன் கேட்ட கேள்வியை கேட்டு. இப்படியெல்லாம் யோசிப்பாங்க நம்ம பிள்ளைங்க எப்படின்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் பார்க்குற மாதிரி சாதாரணமாக இல்லை. அவங்க கேள்வியெல்லாம் ஏசப்பா எப்படி நின்றுப்பார். ஏதாவது சாக்லேட் கேட்பேன்னு நினச்சா, ஐஸ்கிரீம் உங்களை யார் படைச்சாரு?
ஹல்லேலூயா. அது இன்னும் சிலதெல்லாம் கேட்டாங்க, ரொம்ப ஷாக்காக இருந்தது ஒவ்வொன்றும் அவங்க கேட்டதை பார்க்கும்போது. அப்போ இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ கேள்விகள் இருக்குது பாருங்களேன். இயேசுவை யார் படைச்சாரு? அப்போ இப்படிப்பட்ட தலைமுறைக்கு நம்ம சொங்கி மாதிரி உட்காந்துட்டு இருந்தால் ஊழியம் செய்ய முடியுமா? அதை விட ஃபயராக நம்ம இருந்தால் தான் இந்த தலைமுறைகளெல்லாம் நம்மளால் கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. ஆபிரகாம் அவ்வளோ விசுவாசத்தோடு இருந்தனால தான் அடுத்த தலைமுறைகளுக்குள்ளே அது போக கிருபை செய்தார். நம்ம ரோமர் புத்தகத்தில் வாசிக்கிறோம்ல, இங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஆபிரகாமுக்காக மாத்திரம் இல்லை, அவரை பின்பற்றி வருகிற உங்களுக்காகவும் தான் எழுதப்பட்டிருக்குன்னு வசனம் சொல்லுது. அப்போ தேவன் நம்மளையெல்லாம் எப்படி மாற்ற நினைக்கிறாரு, எப்படி உருவாக்க நினைக்கிறாரு? ஜீவ ஊற்றுகள் புறப்படுறவங்களாம். இயேசு என்ன சொல்றாரு? என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள். ஆண்டவரே நதி புறப்படட்டும், நதி புறப்படட்டும் இல்லை. உன் லைஃப்ல ஒவ்வொரு நாளும் ஒரு டாஸ்க் வைக்கப்படுது பார்த்தியா? அதை நீ விசுவாசத்தில் நீ ஃபேஸ் பண்ணும்போது உனக்குள்ள இருந்து ஒரு ஜீவ தண்ணீர் புறப்படும். ஹல்லேலூயா. எப்படிங்க ஜீவ தண்ணீர் புறப்படும்? இந்த கேள்விக்கு இதுதான் பதில். விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள். இப்போ திவ்யா சிஸ்டர் வந்து சாட்சி சொன்னாங்க. இப்போ அவங்க சொல்ற சாட்சியை கேட்டால் நமக்கு என்ன ஆகுது? அப்பா நம்மளையும் கைவிட மாட்டார், ஆண்டவர் இப்படிலாம் பண்ணியிருக்காரு, நமக்கும் பண்ணுவார். அப்போ நமக்கு என்ன வருது? நம்ம தாகம் தீர்க்கப்படுது. ஏன்? அவங்க ஊற்றா மாறிட்டாங்க, அதனால தான் தாகம் தீர்க்கப்படுது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க முன்னாடி சில சவால்கள் இருக்குல்ல, ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க. உங்க முன்னாடி இன்னைக்கு என்ன சவால் இருக்கு? உங்க முன்னாடி என்ன டாஸ்க் வைக்கப்பட்டிருக்கு? இப்போ என்ன ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? எதை நீங்க தாண்டணும்? ஃபெய்த்தில் அதை நீங்க போய் ஃபேஸ் பண்ணுங்க. ஆமென். பயத்தில் ஃபேஸ் பண்ணாதீங்க. சந்தனும் விசுவாசத்தில் நீங்கள் ஃபேஸ் பண்ணி பாருங்களேன். அந்த காரியத்தின் மூலமாக ஒரு ஜீவ ஊற்று உங்ககிட்ட இருந்து புறப்படும். ஹல்லேலூயா. உங்ககிட்ட இருந்து என்ன புறப்படும்? ஜீவ ஊற்று உங்ககிட்ட இருந்து புறப்படும். ஹல்லேலூயா. நேற்று ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடந்தது. ஒரு சின்ன வேர்ட் நான் ஷேர் பண்ணேன். அதை நான் இன்னைக்கு உங்ககிட்ட ரொம்ப டீப்பாக ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஜீவ ஊற்று புறப்படுறதுக்கு இந்த ஆபிரகாம் செய்த ஒரு காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் இந்த விஷயம் நல்லா தெரியும். பட் இன்னைக்கு இதை நம்ம மெடிடேட் பண்ணுறோன்னா அதுக்கு ரீசன் என்னென்னா, இது ஒரு ப்ரொஃபட்டிக்காக கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு வார்த்தையாக இருக்குது. தேவன் ஆபிரகாமுக்கு யாரை கொடுத்தாரு? ஈசாக்க கொடுத்துட்டார். ஒரே மகனை கொடுத்தாரு. எத்தனை வயசில் கொடுத்தாரு? 100 வயதில் கொடுத்தார். 100 வயதில் ஆபிரகாமுக்கு அந்த மகனை கொடுத்துட்டு தேவன் சொல்கிறாரு, உன்னுடைய அந்த ஒரே குமாரனை நீ எனக்கு வந்து பலியிடு அப்படின்றார். அந்த ஒரே குமாரனை என்ன செய்யணுமா? பலியிடணுமா? நீங்களாக இருந்தால் என்ன செய்வீங்க? சரி, அதை நான் கேட்கல, விட்டுருங்க. ஆதியாகமம் 22:1-2 வாசிக்கலாமா? ஆதியாகமம் 22:1-2. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் ஆண்டவர் சோதிப்பாரா? சாத்தான் தானே சோதிப்பான். ஆண்டவர் சோதிப்பாரா? இங்கே வசனம் சொல்லுது, தேவன் ஆபிரகாமை சோதித்தார். சாத்தான் சோதிக்கிற சோதனை போல அல்ல, இங்கே தேவன் சோதிக்கிற சோதனை. இன்னைக்கு சில பேர் நீங்கள் நடந்து கொண்டு இருக்கிற பாதை சாத்தான் சோதிக்கிறான்னு அறிக்கை செய்யாதீங்க. வார்த்தையில் சாத்தான் சோதிக்கிறாங்க, சாத்தான் சோதிக்கிறான். நீங்கள் இன்னைக்கு சாத்தானை ஜெயித்து தான் இங்கே நிற்கிறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் விசுவாசம் சுத்த பொன்னை விட விளங்கும்படியா, அது வந்து தூய்மையாய் விளங்கும்படியா, இன்னும் அது பவர்ஃபுல்லாக மாறும்படியா சில காரியங்களுக்குள்ள உங்களை அனுமதிச்சிருக்கிறார். தேவன் அனுமதிக்காமல் உங்கள் லைஃப்பில் எதுவுமே நடக்காது. எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் அனுமதிக்காமல் உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. ஏன்னா நீங்களும் நானும் யாராக இருக்கிறோம்? தேவனுடையவர்களாக இருக்கிறோம். இங்கே எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் தேவனுடையவன், தேவனுடையவன். நம்ம வாய் திறந்து சொல்லுவோம், நான் தேவனுடையவன். அப்படின்னா என் லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் தேவனுக்கு தெரியாமல் நடப்பது இல்லை. உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு தெரியாமல் வெளியே விளையாண்டுட்டு ஒரு பாம்பை தூக்கிட்டு வந்தால் நீங்கள் சும்மா விடுவீங்களா? விடுவீங்களா? இப்போ நான் உங்ககிட்ட இதை சொல்லும்போது தேவனுக்கு தெரியாமல் எதுவும் நடக்கிறது இல்லையா? அப்புறம் ஏன் என் வாழ்க்கையில் இது நடந்துச்சு? நான் என்ன சொல்கிறேன்னா, அது தேவனுக்கு தெரியுன்றேன். தேவனுக்கு தெரியாமல் நடக்காது. அப்புறம் ஏன் என் பிள்ளை பாம்பை பிடிக்கும் போது தேவன் அதை பார்க்கல? தேவனுக்கு தெரியும்னா என்ன அர்த்தம்னா, தேவன் அதை கண்ட்ரோல் பண்ணுறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் என்ன நெகட்டிவ் நடந்தாலும் அதை இயேசுவால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஹல்லேலூயா. அது நெகட்டிவாக இருந்தாலும் இயேசுவால் கண்ட்ரோல் பண்ண முடியும். தாமதமானாலும், சொல்லுங்க, மறந்துட்டீங்க பார்த்தீங்களா? தாமதமானாலும், யார் சொன்னது? பாருங்க, ரெஜினா தான் கரெக்டாக சொல்கிறான். நன்மையாய் முடியும். தாமதமானாலும் என்னவா தான் முடியும்? ஏன்னா நான் யாருடையவள்?
தேவன் தன்னோட பிள்ளைகளுடைய வழியை அவர் அறிஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் விழிப்போட அந்த வார்த்தையை கேட்குறீங்க? தேவனுக்கு இன்னைக்கு நம்ம போகிற பாதை தெரியும். நாளைக்கு உங்களோட தேவை என்னன்னு தெரியும். நாளைக்கு நீங்கள் யாரை சந்திக்க போகிறீங்கன்னு தெரியும். ஒரு தீர்க்கதரிசி நம்மளுடைய தேசத்தில் இருந்தாங்க. அவங்கள பற்றி நான் கேள்விப்பட்ட ஒரு காரியம் என்னென்னா, அவரோட ஆஃபீஸ்க்கு நாளைக்கு அவரை யாரெல்லாம் பார்க்க வருவாங்கன்றத அதுக்கு முந்தின நாளே ஆண்டவர் அவங்கக்கிட்ட சொல்லிடுவாராம். அவரெல்லாம் நோட் பண்ணி வச்சுருவார். நாளைக்கு இந்த நபர்கள் நம்மளை பார்க்க வருவாங்க. ஸோ அடுத்த நாள் அவங்க பார்க்க வரும்போது என்ன பேச வராங்கன்னு அவருக்கு தெரியுமா. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளுடைய தேவன் சகலத்தையும் அறிஞ்சிருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு சகலமும் தெரியும். நாளைக்கு நீங்கள் என்ன, யாரை பார்க்க போகிறீங்க, எங்கே போக போகிறீங்க, எங்கே நிற்க போகிறீங்க, எங்கே வேலை செய்ய போகிறீங்க. இன்னும் வசனம் என்ன தெரியுமா, டீப்பாக சொல்லுது, உங்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வர்றதுக்கு முன்னாடியே அதை கர்த்தர் அறிஞ்சிருக்கிறாராம். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை, ஸோ நீதிமானின் வழி கர்த்தருக்கு தெரியும். ஹல்லேலூயா. நீதிமான் எப்படி பட்டவன்றது அவருக்கு தெரியும். வசனம் சொல்லுது, தேவன் ஆபிரகாமை சோதித்தார். இந்த சோதனை ஆபிரகாமை முடிஞ்சு போக வைக்கிற சோதனை கிடையாது. இன்னைக்கு உங்கள் லைஃப்பில் நீங்கள் எது ஃபேஸ் பண்ணுறீங்களோ அது உங்களை க்ளோஸ் பண்ணுறதுக்கான சோதனை கிடையாதுன்னு எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? அது தெரிஞ்சுட்டா நீங்கள் தைரியமாக ஃபேஸ் பண்ணிடுவீங்க. ஐயோ இதில் அழிஞ்சிருவணும், என் பேர் கெட்டு போயிடுமோ, அது நடந்துருமோ, இது நடந்துருமோ, நீங்கள் கண்டிப்பாக அதை ஃபேஸ் பண்ணவே முடியாது. இதுக்கு பேர் தான் விசுவாசம். கண்டிப்பாக இது நன்மையாக முடியும். அல்லேலூயா. சிலர் என்னை எதிர்க்கிறாங்க, எனக்கு விரோதமாக பேசுகிறாங்க. நீங்கள் ஆண்டவர் சொல்கிறார், அது நன்மையாக முடியும். அது நன்மையாக முடிக்கிறவரே நான் தான். அல்லேலூயா. அல்பாவும் ஒமேகாவும் அவர் தான். இதை அவங்க செஞ்சுட்டாங்க, அவங்க செஞ்சுட்டு போட்டோம். ஆனால் முடிக்கிறவர் நான் தான், எண்டு கொடுக்குறவர் நான் தான். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. தெரியாமல் கடன் வாங்கிட்டாங்க. புத்தியே இல்லாமல் கடன் வாங்கிட்டீங்க, தெரியும் உங்களுக்கு புத்தி இல்லைன்னு தெரியும். ஆனால் கர்த்தர் அதை நன்மையாக முடிப்பார். ஹல்லேலூயா. ஐயோ தெரியாமல் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க, தொண்டை போச்சு, தெரியும் நீங்கள் தெரியாமல் தான் சாப்பிடுவீங்கன்னு தெரியும். ஆனால் கர்த்தர் அதை ஹீல் பண்ணுவார். ஹல்லேலூயா. அதுக்காக டெய்லி ஐஸ்கிரீம் சாப்பிடுங்கன்னு சொல்லலை, டெய்லியும் கடன் வாங்குங்கன்னு சொல்லலை. உங்களை அதுலேருந்து விடுதலையாக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதுக்குரிய ஞானத்தை தர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு இடத்துக்கு போகிறீங்க, வழுக்கி விழுந்துட்டீங்க, திரும்பி எந்திரிச்சு தட்டிட்டு திரும்பி போய் வழுக்கி விழுவீங்களா? உங்களுக்கு தெரியும் அங்கே போனால் வழுக்கி விழுவோம், ஒரு அறிவு வருது உங்களுக்கு. ஸோ ஆண்டவர் சில விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிறாருன்னா, ஓகே இதான் இது செஞ்சுட்டோம், தப்பு பண்ணிட்டோம், மன்னிச்சிட்டாரு, தூக்கிட்டாரு, திரும்ப தப்பு பண்ணலாம். இல்லை, தப்பு இங்கே பண்ணுறோன்னு தெரியுது இல்லை, அங்கேருந்து உன்னை வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அதுக்கு பேர் தான் கிருபை. ஹல்லேலூயா. கிருபை என்ன செய்யும்? கற்றுக் கொடுக்கும். எங்கே கேட்டிருக்கீங்களா? எப்படி கிருபை என்ன செய்யும்? உங்களுக்கு டீச் பண்ணும். கிருபை என்ன செய்யும்? டீச் பண்ணும். கிருபையினால தான் இன்றைக்கி நமக்கு டீச் பண்ணுறாரு. எவ்வளோ தடவை சொல்லி கொடுத்து நம்ம புரியாமல் போய் அதே இடத்துல வழுக்கி விழுந்துட்டுருக்கோம். ஆனால் டீச் பண்ணுறாரு. எதுக்கு டீச் பண்ணுறாரு? திரும்பியும் போய் வழுக்கி விழக்கூடாது. அப்படி வழுக்கி விழுறவங்களுக்கு எல்லாம் நீங்கள் என்னவா இருக்க போகிறீங்க? டீச்சராக இருக்க போகிறீங்க. கிருபை டீச் பண்ணும். பக்கத்துக்கு கையை பிடிச்சி சொல்லுங்கள், கிருபை உங்களுக்கு டீச் பண்ணும். இயேசு எப்படி வந்தாராம்? இயேசு எப்படி வந்தார்? கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் அவர் வந்தாராம். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் அவர் என்ன செய்வார்? இந்த சத்தியம் புரியணும்னாலே அது காரணமே கிருபை தான். ஸோ கிரேஸ் உங்களுக்கு என்ன செய்யும்? டீச் பண்ணும், கற்றுக் கொடுக்கும். ஹல்லேலூயா. ஸோ அவரோட கிருபையினால தான் இன்றைக்கி இந்த சர்ச்சில் உட்காந்து நம்ம லேர்ன் பண்ணுறோம், நம்ம கற்றுக்குறோம். ஆமென். ஸோ கற்றுக்கிறது சாதாரண காரியம் இல்லை, அவரோட கிருபையினால தான் கற்றுக்குறோம். இல்லைன்னா இந்த சீட்டில் நம்ம உட்காந்து இதை கேட்க முடியாது. ஸோ அந்த கிருபை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது அதை பிடிச்சிக்கோங்க. அது நீங்கள் சோதனை, ஐயோ இது பிரச்சனைன்னு நினைக்காதீங்க. அது உங்களை அழிக்க போகிறது கிடையாது, உங்களை இன்னும் மெருகேற்றி. உங்களை பார்க்குறவங்க சொல்லுவாங்க, நீ வேற மாதிரி இருக்கே. ஒரு சிஸ்டர் என்கிட்ட வந்து சொன்னாங்க, என் ஹஸ்பண்ட் என்கிட்ட சொன்னாங்க, இதே மாதிரி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நீ இருந்திருந்தீன்னா இந்த மாதிரி அந்த மாதிரியெல்லாம் நம்ம வாழ்ந்திருப்போம். ஹல்லேலூயா. ஏன் அப்படி சொன்னாங்க தெரியுமா? கர்த்தரோட வார்த்தை வரும்போது அந்த மனுஷங்களை கர்த்தர் உருவாக்குறாரு. ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறோம், முடியல ஆண்டவரே, விழுந்துடுறோம். செகண்ட் டைம் கேட்குறோம், முடியல ஆண்டவரே, விழுந்துடும். ஆனால் விட்டாரா? திரும்ப 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 அந்த காரியத்தை சொல்லி இன்றைக்கி எத்தனை விஷயத்தில் உங்களை நிற்க வச்சுருக்காரு. இப்போ கூட நீங்கள் எதில் தவறி இருக்கிறீங்களோ அதுலேயும் உங்களை நிற்க வைப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கி கூட நீங்கள் எந்த விஷயத்தில் தவறிட்டு வந்திருக்கீங்களோ அதில் உங்களை நிற்க வைப்பார். ஆண்டவரோட ஃபோக்கஸ்லாம் உங்களை நிற்க வைக்கிறது தான். ஆமென். உங்களை நிற்க வைக்கணுன்றது தான் அவரோட ஃபோக்கஸ். நீங்கள் தவறி விழுகணுன்றது அவரோட ஃபோக்கஸே கிடையாது. ஹல்லேலூயா. நீங்கள் நின்னீங்கன்னா தான் அடுத்தவங்கள உங்களால் நிற்க வைக்க முடியும். நீங்களே வழுக்கி விழுந்துட்டு இன்னொருத்தங்க நிற்க வைக்க முடியுமா? நான் என்ன சொல்ல வரேன்னா, வழுக்கிற ஒருத்தரால் இன்னொருத்தரை பிடிக்க முடியுமா? நிற்கிற ஒருத்தரால் தான் இன்னொருத்தரை பிடிக்க முடியும். ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், நிற்கிற ஒருத்தரால் தான். நானே வழுக்கி விழுகிற ஆளாக இருந்தால் இன்னொருத்தங்களை எப்படி நிறுத்துவேன்? அன்றைக்கி இந்த இடத்துல நான் வந்து நிற்கிறது வந்து 2 வருஷம் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு வந்து நின்னேன்னு நினைக்காதீங்க.
பல வருஷங்கள் அவரோடு நடந்து அவரை குறித்து அறிந்து அவர் எப்படிப்பட்டவர்னு தெரிந்து கண்ணார கண்டு, ஹல்லேலூயா, எவ்வளோ ஆயத்தங்கள், எவ்வளோ அர்ப்பணிப்புகள், என்னுடைய சுயத்தின் எண்ணங்களை விட்டு. ஏன்னா நம்ம எல்லாம் என்ன செய்கிறோம், அதாவது மனுஷனா மாம்சத்தில் தான் நம்ம பிறக்கிறோம் இல்லையா. நம்ம அப்பாவோட ஜீனு, அம்மாவோட ஜீனு, அதுக்கு முன்னாடி இருந்த தாத்தா ஜீனு எல்லாவங்க தானே. ஸோ நம்ம கிட்ட இருந்து சிலது போக வேண்டியது இருக்குது, சிலதை வாங்க வேண்டியது. இதெல்லாம் செய்யாமல் வந்து நின்னோன்னா நம்மளும் கெட்டு எல்லாரையும் கெடுத்துருவோம். ஹல்லேலூயா. ஸோ எவ்வளோ ஆயத்தங்கள் நமக்கு வேண்டியதாக இருக்குது. அதை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அவரோட கிருபையினால தான் நமக்கு தரார், அவர் டீச்சிங்னால தான். இன்றைக்கி சில சவாலை மேற்கொள்கிறீங்கன்னா, சவாலை சந்திக்கிறீங்கன்னா நீங்கள் சந்தோஷப்படணும். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் அனுமதிக்காமல் உங்கள் வாழ்க்கையில் அது வரலை, வந்தால் அது உங்களை உயர்த்தாமல் போக போகிறதே கிடையாது. ஹல்லேலூயா. நம்ம சர்ச், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம சர்ச் ஒரு சின்ன சர்ச்சை சும்மா ஒரு சிம்பிளாக தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் தடை வந்துச்சு, சவால்கள் வந்துச்சு. ஆனால் அதுக்கு நடுவில் கர்த்தர் நம்ம கூடயே இருந்து நடத்தினதுனால தான் இன்றைக்கி அநேகருக்கு ஆசீர்வாதமாக வித்தியாசமான விதத்தில் ஊழியம் செய்ய ஆண்டவர் கிருபை செஞ்சுருக்கிறார். ஹல்லேலூயா. சவால்கள் நம்மளை என்ன செய்யலை, தோக்கடிக்கவே இல்லை. நம்ம அங்கே ஸ்டாப் ஆகவும் இல்லை. இன்றைக்கி பாருங்கள், அடுத்த லெவலுக்கு வளர கர்த்தர் உதவி செஞ்சுருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் விசுவாசிங்க. இப்போ அந்த சீட்டில் உட்காந்து விசுவாசிங்க. என்ன ஸ்ட்ரகிள்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்களோ, அவங்க லைஃப்பில் இருக்கிறதெல்லாம் என் லைஃப்பில் இல்லை, இது உங்கள் ஸ்ட்ரகிளா, அந்த ஸ்ட்ரகிள்ஸ்க்கு நடுவில் நீங்கள் பிலீவ் பண்ணி பாருங்களேன், நீங்கள் விசுவாசித்து நீங்கள் பாருங்களேன், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்வை தரப்போகிறார். இங்கே இருக்க எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தையாக தான் சொல்கிறாரு. ஒரு உயர்வு, ஒரு ப்ரொமோஷன் உங்கள் லைஃப்பில் கர்த்தர் தருவார். ஒரு ப்ரொமோஷன் உங்கள் லைஃப்பில் உண்டாகும். ஆமென். உங்கள் வீட்டில் அதை பார்ப்பீங்க, உங்ககிட்ட நீங்கள் அதை பார்ப்பீங்க, உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் பார்ப்பீங்க. எவ்வளோ பேருக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் வேணும்னு ஆசையாக இருக்குது? நான் ஏற்கனவே பிரசங்கம் பண்ணலை, ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ப்ரொமோஷன் இல்லாமல் உலக ரீதியாக எத்தனை ப்ரொமோஷன் வந்தாலும் அது உங்களுக்கு யூஸ் ஆகாது. அதுவே உங்களுக்கு அழிவாக மாறிடும். ஹல்லேலூயா. அதுவே என்னவா மாறிடும்? கர்த்தர் தரும் ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? வேதனை இல்லாததாக இருக்கும். வசனம் சொல்லுதில்ல, கர்த்தர் தரும் ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? சத்தமாக சொல்லுங்க. ஏன்? ஏன்னா அவர் தர்றது எப்படி தெரியுமா? இங்கிருந்து இப்படி வர்றதில்லை, இங்கிருந்து இப்படி வர்றது. உன் புத்திரன், உன் ஏகசுதன், உன் நேசகுமாரன். ஏதோ ஒரு உன் சொன்னால் போதும்ல. நீ யாராவது நோட் பண்ணீங்களா அதை வாசிக்கும் போது? உன் புத்திரனும் ஏகசுதனும் நேசகுமாரனும் ஆகிய அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. அந்த உன் உன் என்ன ஆண்டவர் இத்தனை உன்? அந்த உன்னில் ஒரு வார்த்தை, ஒரு வெளிப்பாடு இருக்கு. ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாமே, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய அவனை கொண்டு வந்து பலியிடு. ஆனால் ஆபிரகாமோட தாட் என்ன தெரியுமா? ஆண்டவரே, இது என்னது இல்லைப்பா, உங்களோடது. ஹல்லேலூயா. இது உங்களோடது. ஹல்லேலூயா. இது உங்களோடது ஆண்டவர். நீங்கள் இவ்வளோ நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனால் என்னோட மனசில் இருக்கிறதெல்லாம் இந்த ஈசாக்கு உங்களோடது ஆண்டவர். நீங்கள் கேட்டால் நான் கொடுக்க போகிறேன். ஆபிரகாம் போய் தன்னோட மனைவி கிட்ட அதை கேட்கல. ஏன்னா ஆபிரகாமுக்கு தெரியும், ஒரு விஷயத்தில் கிளியராக இருக்கிறாரு, இது என்னுடையதோ சாராளுடையதோ சார்ந்தது இல்லை, இது தேவனுடையது. ஆண்டவர் எது கொடுத்தாலும் உங்கள் தாட்டில் ஒன்றே ஒன்று இருக்கணும், இது அவரோடது. ஸோ ஆபிரகாம் பாருங்கள், அதில் கரெக்டாக அவருக்கு தெரியுது. ஆண்டவர் வந்து சொன்னதுமே அவர் என்ன செய்கிறாரு? ஓகே ஆண்டவரே, கொண்டு வந்து என்ன செய்கிறார்? பலி பீடத்தில் ஈசாக்கை கொண்டு வந்து படுக்க வைக்கிறார். வசனம் சொல்லுது, அவரை பலி பீடத்தில் படுக்க வச்சு அவரை பலியிடணும்னு வரும்போது ஒரு சத்தம் வானத்திலேருந்து வருது, பிள்ளையாண்டான் மேல் உன் புத்திரன் உன் ஏகசுதனே நீ பார்க்கலப்பா. இது நான் சொல்ல, யார் சொல்றா? தேவன் சொல்றாரு. இது என்னோட டைமு, இது என்னோட காரு, இது என்னோட ஃபேமிலி, இது என்னோட பிள்ளைங்க, இது என்னோட வேலைன்னே நீ பார்க்கலப்பா. எவ்வளோ அழகாக ஆண்டவர் பாருங்களேன். அவரோட ஹார்ட்டை ஆபிரகாம் தெரிஞ்சு வச்சிருந்தாரு. இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு அவரோட ஹார்ட் தெரியும்? சும்மா சர்ச்சுக்கு வந்துட்டு போனால் பத்தாது, நீங்கள் யாரை ஆராதிக்கிறீங்களோ அவரை பற்றி உங்களுக்கு தெரியணும். அவரையே உங்களுக்கு தெரியல, என்னை பற்றி மட்டும் தெரிஞ்சால் அதில் என்ன யூஸு? அந்த சிஸ்டர் பற்றி உங்களுக்கு தெரியுது, இந்த பிரதர் பற்றி தெரியுது, ஆனால் இயேசு யாருன்னே தெரியல, அவருக்கு எது பிடிக்கும்னே தெரியல, நான் என்ன நினச்சா அவருக்கு பிடிக்கும்னு தெரியல. அதுக்கு தான் உன்னத பாட்டு பைபிள் ஸ்டடி நடத்துகிறோம். தயவு செஞ்சு வாங்க, அவர் யாருன்னு தெரியணும்னா வாங்க. இல்லை அட்லீஸ்ட் ரெக்கார்டிங்காவது என்ன செய்யுங்க, வாங்கி கேளுங்க. அவர் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. இங்கே ஆபிரகாமுக்கு வயசு இருக்கா, சரீரத்தில் பலன் இருக்கா, அதெல்லாம் இல்லைங்க. ஆனால் அவர் யாருன்னு எனக்கு தெரியும். என்கிட்ட பணம் இல்லைங்க, படிப்பு இல்லைங்க, அது இல்லை, சரி அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. உங்களுக்கு இயேசு யாருன்னு தெரியுமா? தெரியும், அவ்வளோதான், வாங்க போகலாம். உங்களுக்கு ப்ரொமோஷன், திவ்யாவுக்கு சொன்ன மாதிரி இல்லையா? அங்கே 20 வருஷமாக வேலை செய்கிறாங்க, இவ்வளோ வருஷமாக வேலை செய்கிறாங்க. ஆனால் இவங்களை கூப்பிட்டு என்ன செய்கிறாங்க? கொண்டு போய் மேலே உட்கார வச்சுட்டாங்க. யாரும் தொடக்கூடாது, யாரும் பேசக்கூடாது, யாரும் அவளை மனமடி வாக்கக்கூடாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு பாட தெரியாதுங்க, எனக்கு பைபிள் ஒன்றும் தெரியாதுங்க. உங்களுக்கு இயேசுவை தெரியுமா? அது போதும், வாங்க.
அதுதாங்க வேணும். நிறைய பேருக்கு வசனம் தெரியுது, அட்டை டு அட்டை எல்லாம் தெரியுது. இவன் அவனை பெற்றான், அவன் இவனை பெற்றான். ஏசு யார் அதுதான் தெரியலைங்க. எல்லாரையும் குறை சொல்லிட்டு, எல்லாரையும் குத்தம் சொல்லிட்டு, எல்லாரையும் உடைச்சிட்டு, ஏசு என்ன விரும்புறாருன்னே தெரியலன்னா அப்புறம் எதுக்கு சர்ச்சுக்கு போகிறோம்? அப்புறம் எதுக்கு நம்ம ரட்சிக்கப்படுறோம்? ஹல்லேலூயா. ஏசு எப்படிப்பட்டவர்னே தெரியலன்னா அப்புறம் எதுக்கு நம்ம சர்ச்சுக்கு போகிறோம்? அப்புறம் எதுக்கு சர்ச் இருக்கு? சர்ச்சோட வேலையே என்னது? அவரை பிரதிபலிக்கிறது, அவரை டீச் பண்ணுறது தான் சர்ச்சோட வேலை. ஹல்லேலூயா. இந்த புல்பீட்டில் எதுக்கு நம்ம நின்றுட்டு இருக்கோம்? யாரை டீச் பண்ண நின்றுட்டு இருக்கோம்? ஹேமா பிரவீன் யாருன்னு டீச் பண்ண நிற்கிறோமா? இல்லை கார்த்திகா இவ்வளோ வருஷம் விசுவாசி எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு டீச் பண்ண நிற்கிறோமா? ஒரே ஒருத்தரை டீச் பண்ணுறதுக்கு தான் நிற்கிறோம், இயேசுவை. ஏன்னா அவரை அறிகிற அறிவு தான் நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. அதுதான் சிலருடைய பிரசங்கத்தில் நீங்கள் எடுத்து கேளுங்க, உங்கள் கண் திறக்கப்படுறதுக்காக சொல்கிறேன். அந்த பிரசங்கத்தில் முழுசில் 90% அவங்க லைஃப்பில் என்ன நடந்துச்சோ அதை மட்டும்தான் பேசிகிட்டு இருப்பாங்க. நான் இப்படி போனேன்னா ஒரு டம்ளரை எடுத்தேன், கை நழுவிச்சு கீழே விழுக போச்சு, ஆனால் கிருபை தாங்கி அதுக்கு சிந்தாமல் ஆண்டவர் பாதுகாத்து அதுலேயே போயிடும், 1 மணி நேரம் போயிடும். விசுவாசிங்கன்னு அதை கேட்டு ஆமேன். அடுத்தது நாள் அவங்க கப் எடுக்கும்போது யோசிப்பாங்க, என் கப்பையும் கர்த்தர் பாதுகாப்பார். ஐயோ, இதுக்காக நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கோம்? இதுக்காகவா நம்ம கர்த்தர் இத்தனை நாள் ஆராதிச்சுட்டு இருக்கோம்? அவர் யாருன்னு அறியணுங்க. ஏன்னா அவர் கூட தான் வாழ போகிறோம். கப்பு கூட நம்ம வாழ போகிறது இல்லை, பாஸ்டர் கூட வாழ போகிறது இல்லை. யார் கூட வாழ போகிறோம்? அவரை அறிகிற அறிவு தான் நித்திய ஜீவன். அவரை எப்படிங்க அறிகிறது? அதை தான் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். பவுல் சொல்றாரு, ஒருத்தரும் பார்க்கக்கூடாத அவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறாரே, அறிகிற அறிவாக, அந்த அறிவின் ஒளியாக இயேசு வெளிப்பட்டாராம். ஹல்லேலூயா. ஒருவரும் பார்க்க முடியாத தேவன், ஒருவரும் காணக்கூடாத தேவன், ஆனால் அவரை அறியும்படியான ஒரு வெளிப்பாடு தான் இயேசு. ஹல்லேலூயா. இயேசு யாரு? தேவனின் வெளிப்பாடு. இயேசு அறியறீங்கன்னா யார் அறியறீங்க? பிதாவை அறியறீங்க. அதை தான் இயேசு சொல்றார், என்னை கண்டவன். ஆனால் பரிசேய சதுசேயர் என்ன கேட்குறாங்க? பிதாவை எங்களுக்கு காண்பீங்க. இயேசு சொல்றார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். உங்களையெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம், எங்களுக்கு பிதாவை காமிங்க. நம்ம இப்படி தான் தேடிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. இங்கே ஆபிரகாமுக்கு தெரிஞ்சிருக்கு, அதை தான் நம்ம இப்போ வாசிச்சோம். திரும்ப நம்ம 12வது வசனத்தை திரும்ப வாசிங்க சிஸ்டர். ஸோ காட் ஏதோ நம்மக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. காட் எதுவுமே எங்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண நம்ம நினைக்கிறோம்ல, ஆனால் காட் ஏதோ ஒன்று நம்மக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்கள், தேவன் ஏதோ ஒன்று உங்ககிட்ட எதிர்பார்க்குறாரு. 10,000 ரூபா எதிர்பார்க்குறாரா? 1,00,000 ரூபா எதிர்பார்க்குறாரா? உங்கள் கழுத்தில் இருக்க செயின் எதிர்பார்க்குறாரா? என்ன எதிர்பார்க்குறாரு? உங்கள் ஃபெய்த்தை எதிர்பார்க்குறாரு. எதுக்கு எதிர்பார்க்குறாரு தெரியுமா? அவருக்கு இல்லை, உங்களுக்கு அது மூலமாக என்னமோ ஒன்று செய்கிறதுக்கு தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு, சுயநலம் உள்ள ஆண்டவர். அப்படி எடுக்காதீங்க. ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது ஃபெய்த். எதுக்கு தெரியுமா எதிர்பார்க்குறாரு? உங்களுக்கு செய்கிறதுக்கு தான் எதிர்பார்க்குறாரு. உங்கள் வாழ்க்கையில் அவர் உள்ளே வர்றதுக்கு தான் எதிர்பார்க்குறாரு. அவருக்காக எதிர்பார்க்குறாரு, உங்களுக்காக தான் எதிர்பார்க்குறாரு. ஹல்லேலூயா. நீ எனக்காக கொடுத்த, ஆபிரகாமுக்கு தெரியுது, நான் தேவனுக்காக கொடுக்குறேன், நான் தேவனுக்காக விதைக்கிறேன், நான் தேவனுக்காக செய்கிற எல்லாமே என் சந்ததிகள் பேரில் அது கணக்காகும், என் தலைமுறைகள் அதனால் ஆசீர்வதிக்கப்படும். இன்றைக்கி ஒரு டைமை நீங்கள் கொடுக்குறீங்கன்னா காட் என்ன பண்ணுறாரு? உங்கள் தலைமுறைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமே. தலைமுறைனா வெறும் கர்ப்ப பிறப்பை மட்டும் என்னைக்கு யோசிக்கிற சுயநலவாதியாக நீங்கள் இருந்துடவே கூடாது. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு என்னங்க, நான் சர்ச்சுக்கு போகிறேங்க, நான் பைபிள் படிக்கிறேன், நான் என் பிள்ளைங்களெல்லாம் பத்திரமா பாதுகாத்து நான் உள்ளே வச்சுருக்கேங்க, நான் எதுக்கு இன்னொருத்தனை பற்றி கவலைப்படணும்? நான் எதுக்குங்க போய் ப்ரீச் பண்ணணும்? அவன் பிள்ளையை பார்க்கட்டும், அவன் நான் எதுக்குங்க அது பண்ணணும்? நான் ஒன்று உங்களுக்கு சொல்லட்டா, இன்றைக்கி வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறீங்கள பிள்ளை, அது நாளைக்கு வெளியே போய் தான் ஆகும். உங்கள் பிள்ளைங்க நாளைக்கு காலேஜ் தான் போக போகுது. அவன் எப்படி போட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அவன் தான் உங்கள் பிள்ளை பக்கத்தில் வந்து உட்காருவான். என்ன பண்ணுவான் உங்கள் பிள்ளைய? அப்போ இன்றைக்கி அந்த கீ யார் கையில் இருக்குது? ஏன் ஊழியம் செய்யணும்? எனக்காக நான் ஊழியம் செய்யலைங்க, என் பிள்ளைக்காக ஊழியம் செய்யலை, தலைமுறைகளுக்காக நான் ஊழியம் செஞ்சுட்ருக்கேன். ஹல்லேலூயா. எதுக்கு மிஷினரிஸ் வந்து இங்கே சில ஸ்கூல்ஸ் கட்டினாங்க, காலேஜஸ் கட்டினாங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டினாங்க? எதுக்குங்க அவங்க செஞ்சாங்க? எனக்கு புண்ணியம் வரட்டுங்கன்னு அவங்க செய்யலை, அவங்க கிறிஸ்துவை பிரதிபலிச்சிருக்கிறாங்க. பிதா எதுக்குங்க கிறிஸ்துவை விதைச்சாரு? இவங்க விதைச்சாதான் பிதா நல்லவர்னு எல்லாருக்கும் தெரியும். இல்லை, அவர் சுயநலவாதி இல்லை. அப்படின்னா நம்மளும் சுயநலவாதி இல்லை. நான் விதைக்கிற ஒவ்வொரு விதைக்கும் ஒரு பயங்கரமான அறுவடை இருக்குது. அது நான் மட்டும் இல்லை, என் தலைமுறை அதனால் ஆசீர்வதிக்கப்படும். எவ்வளோ பேருக்கு அப்படி ஒரு தாட் இருக்கு? நான் இன்னைக்கு விதைக்கிறேன், என் பிள்ளைக்கு ஆசீர்வாதம் இல்லை, அதுக்காக நான் விதைக்கல, தலைமுறைகளுக்காக. எவ்வளோ பவர்ஃபுல் பாருங்களேன் நீங்களும் நானும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தடவை நான் அதை விசுவாசிப்பேன், எவ்வளோ பவர்ஃபுல். நம்ம விதைக்கிற ஒரு விதை தலைமுறையே அசைக்கும்னா எவ்வளோ பவர்ஃபுல். உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே வந்தவங்களால உலகமே கலங்குமா? கலங்கும். ஏன்னா அப்படிப்பட்டவங்க தான் இங்கே வந்தவங்க. ஹல்லேலூயா. இங்கே வந்தவங்களால உலகம் கலங்குமா? நீங்கள் சர்ச்சுக்குள்ளே நீங்கள் இங்கே கணபதியில் வந்து இங்கே உட்கார்ந்துருக்கிறதுனால உலகத்தை அசைக்க முடியுமா? என்ன டவுட் உங்களுக்கு?
அசைக்க முடியும். ஹல்லேலூயா. அசைக்க முடியும். எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? ரெஜினா விசுவாசிக்கிறியா? சர்ச்சுக்குள்ளே நான் இங்கே கணபதியில் கோயம்புத்தூரில் வந்து உட்காந்து 1-2 மணி நேரம் நான் உட்காந்துட்டு போகிறனால உலகத்தை என்னால் கண்டிப்பாக முடியும். அதை தான் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் இந்த சீட்டில் உட்காந்து தலைமுறைகளை உங்களால் மாற்ற முடியும். தலைமுறைகளுக்கான ஆசீர்வாதத்தை உங்களால் திறக்க முடியும். ஏன்னா ஆபிரகாம் மூலமாக ஆண்டவர் அப்படி தான் செஞ்சுருக்காரு. ஆபிரகாமே, உங்கள் பையனை எங்கே பலியிட்டீங்க? இந்தியாவிலேயே பலியிட்டீங்க? எங்கள் பக்கத்து வீட்டிலேயே வந்து பலியிட்டீங்க? இல்லை எங்களுக்கு பிடிச்ச இடத்துலையே வந்து பலியிட்டீங்க? இல்லைங்க, நான் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சேன். அது எந்த இடம், எந்த தேசம், அதெல்லாம் கர்த்தர் பார்க்கல. நான் கீழ்ப்படிஞ்சேன். வசனம் சொல்லுது, இன்னைக்கு கிறிஸ்துவின் மூலமாய் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களுக்கு நம்ம சொந்தக்காரங்க. நம்ம ஆபிரகாமை பார்த்துருக்கோமா? ஆபிரகாம் செஞ்ச ஏதாவது ஒரு விறகாவது வெட்டி கொடுத்துருக்கோமா? எதுவுமே செய்யலை. ஆனால் நம்ம என்ன ஆயிருக்கோம்? ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படின்னா இன்னைக்கு நீங்க செய்யற விஷயத்தினால நீங்க பார்க்காத ஒரு தலைமுறை ஆசீர்வதிக்கப்படுமா இல்லையா? ஹல்லேலூயா. இப்படி தாங்க கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. இன்னைக்கு எவ்வளோ பேர் உணர்றீங்கன்னு எவ்வளோ பவர்ஃபுல்னு ஒன்று சொல்லுவாங்களே, ஆவதும் பின்னாலே அழிவதும் அப்படின்னு என்ன செய்கிறாங்க? உலகம் சொல்கிறாங்க இல்லையா? ஆவதும் சொல்லுங்க, வாய் தருது. ஆவதும் இல்லை, ரியலாக சொல்லுங்க. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. இன்னைக்கு நான் ஒன்று சொல்லிட்டேன், ஆவதும் நாவாலே அழிவதும் நாவாலே. ஹல்லேலூயா. ஆவதும் எதனால? நாவால தான். அழிகிறதும் எதனால தான்? இப்போ வாய் திறந்து நீங்கள் சொல்லுங்களேன். இந்த இடத்துல உட்கார்ந்து என்னை தேவன் தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதமாக்குறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல உட்கார்ந்து கர்த்தர் என்னை தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதமாக்குறார். நான் வேற இடத்துல போய் உட்காரும்போது என்ன சொல்லணும்னா, துன்மார்க்கர் நடுவில், பாவிகள் நடுவில், பரியாசக்காரர்கள் நடுவில் உட்காரும்போது இதுக்கு ஆப்போசிட்டான ஒரு நெகட்டிவ் ஆக்ஷனும் இருக்குது. என்னால் தலைமுறைகளை கெடுக்கவும் முடியும். என்னால் என்ன செய்ய முடியும்? நானும் பரியாசக்காரர்களோடு சேர்ந்து பரியாசம் பண்ணி நடக்கும்போது, நானும் பாவிகளோடு சேர்ந்து பாவம் செய்து நான் நடக்கும்போது என்னால் என்ன செய்ய முடியும்? ஏன்னா நீங்கள் யாராக இருக்கீங்க? நீங்கள் பவர்ஃபுல்லாக இருக்கீங்க. உங்களுக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. இயேசுவின் ரத்தத்தினால நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீங்க. உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. இப்போ உங்கள் கால் எங்கே நிற்குதோ அந்த இடம் ரொம்ப முக்கியமானதாக கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆபிரகாமே பலியிடு. இல்லை ஆண்டவரே, நான் வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக என்ன ஆகும்? அங்கே ஸ்டாப் ஆகும். இப்போ கர்த்தர் உங்களை அபிஷேகிச்சு இருக்கிறாருன்னா, உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறாருன்னா, நீங்கள் என்ன பேசுகிறீங்க, நீங்கள் எங்கே நிற்கிறீங்க, யாரோட கனெக்டாக இருக்கிறீங்க. நானும் சின்னங்க சும்மா இப்படி நின்றுட்டுருக்கேன், அவ்வளோதாங்க. நீங்கள் நிற்கிறது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நீங்கள் பேசுகிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் சிந்திக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா கர்த்தர் உங்களை என்ன செஞ்சுருக்காரு? உங்களை என்ன செஞ்சுருக்காரு? முக்கியமானவர்கள் ஆக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துங்க முகத்தை பார்த்துவங்க, நீங்கள் ரொம்ப முக்கியமானவங்க. உங்களால் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். ஹல்லேலூயா. உங்களால் ஆக்கவும் முடியும். நான் சொல்கிறது எத்தனை பேர் ஏற்றுக்கிறீங்க? ஆக்கவும் முடியும், அழிக்கவும். தேவன் நாவில் அதிகாரத்தை கொடுத்துருக்கிற யாரையாவது நாசமாக போ அப்படின்னா என்ன ஆகும்? அதனால தான் என்ன செய்யக்கூடாது? அப்படி சொல்லக்கூடாது. அப்படி ஒருத்தங்களை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? சபிச்சிட. அப்படி யாராவது சபிச்சிருக்கீங்களா? இன்றைக்கி உங்கள் நாவு ரட்சிக்கப்பட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, அப்படி நான் டெம்ப்ட் ஆகி நான் பேசாதபடி என் நாவை காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. என் நாவை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. எவ்வளோ பேர் இப்போ ஜெபிக்கிறீங்க? அந்த வார்த்தையை சொல்லி உங்கள் மனசில் ஜெபிங்களேன். ஆண்டவரே, என் நாவை காத்துக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. உங்களை வந்து டெம்ப்ட் பண்ணுறதை நீங்கள் பார்ப்பீங்க. உங்களை வந்து கிண்டி விடுறத நீங்கள் பார்ப்பீங்க. உங்களை சோதனைக்குள்ளாக்குகிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் கர்த்தர் என்ன செய்வார்? உங்கள் கூட நின்று உங்கள் நாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்கள் மேலே ஒரு அனாயிண்டிங்கை வைப்பார். உங்கள் பேச்சில் உங்கள் மேலே ஒரு அனாயிண்டிங் வைப்பார். உங்கள் தாட்டில் ஒரு சில பேர் எப்படி இருப்பாங்க? இப்படியே சிரிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன ஓடிட்டுருக்கோம்? உங்கள் தாட்ஸுக்கு கூட பவர் இருக்குது. ஹல்லேலூயா. உங்கள் தாட்ஸுக்கு கூட பவர் இருக்குது. அதே தாட்ஸால் உங்களால் என்ன செய்ய முடியும்? உருவாக்கவும் முடியும், ஆசீர்வதிக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். ஆமென். உருவாக்க முடியும், ஆசீர்வதிக்க முடியும், அழிக்கவும் முடியும். எவ்வளோ பவர்ஃபுல் பாருங்களேன். நம்ம எவ்வளோ பவர்ஃபுல். நம்ம விசுவாசிக்கிறீங்களா? உங்ககிட்ட ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு? சத்தமாக சொல்லுங்கள். எதுக்கு எதிர்பார்க்குறாரு? நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு தான், நம்மளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு தான். ஹல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொன்னார் இல்லையா? நீ இதெல்லாம் பார்க்காம நீ எனக்கு ஒப்பு கொடுத்தபடியினால இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். இப்போ எனக்கு நீ தெரியப்படுத்தி இருக்கிற, நீ வெளிப்படுத்தி இருக்கிற, நீ ப்ரூஃப் பண்ணியிருக்கேன்றார் ஆண்டவர். நீ என்ன பண்ணிட்ட?
ப்ரூவ் பண்ணிட்ட, நீ வந்து இந்த எக்ஸாமை ஜெயிச்சிட்ட அப்படின்னா அடுத்து உனக்கு என்னதான்? ப்ரமோஷன். ஹல்லேலூயா. பக்கத்துக்கு ஹைஃபை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்கு ப்ரமோஷன் நிச்சயம், உங்களுக்கு ப்ரமோஷன் நிச்சயம். ஸ்டெஃபின் ப்ரமோஷன் நிச்சயம். ஹல்லேலூயா. ஒரு ப்ரமோஷன் நிச்சயம், எல்லாத்துலேயும் ஒரு ப்ரமோஷன். நான் சொன்னேன்ல, உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் உங்கள் உள்ளான மனுஷன் ரெடி ஆகலைன்னா வெளியிருந்து என்ன வாங்கினாலும் நீங்களே அதை கெடுத்துருவீங்க. நான் சொல்கிறது புரியுதா? நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக ரெடி ஆகலைன்னா உங்கள் கையில் கத்தி கொடுத்தா உங்களுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. ஒரு துப்பாக்கி கொடுத்தா எப்படி உங்களை காக்கிறதுக்காக கொடுத்ததை நீங்கள் இன்னொருத்தர் அழிக்கிறதுக்காக என்ன செய்வீங்க? பயன்படுத்துவீங்க. உங்கள் கையில் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா அதை என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாது. நேராக எங்கே தான் போவீங்க? தப்பு செய்கிறதுக்கு என்ன வழி இருக்கோ அதை போவீங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நம்ம ஆண்டவரோட ஃபார்முலா தானே ரைட்டு? உலகத்தோட ஃபார்முலா தப்பு, ஆண்டவரோட ஃபார்முலா தான் ரைட்டு. வெளியிருந்து வந்தால் இங்கே உள்ளே ஹேண்டில் பண்ண தெரியாது, ஆனால் உள்ளேருந்து ஒன்று வருதுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதனால தான் கிருபையினால் நமக்கு டீச் பண்ணுறாரு, நமக்கு டீச் பண்ணுறாரு. இன்றைக்கி ஒரு டீச்சிங்கை ரிசீவ் பண்ணுறதுக்கே காரணம் கிருபை தான். கிருபை இல்லைன்னா அந்த டீச்சிங்கை நமக்கு புரிஞ்சிக்க முடியாது, அவர் பேசுகிறத நமக்கு விளங்காது. ஹல்லேலூயா. எவ்வளோ பேருக்கு விளங்குது? விளங்குதா? ஸோ காட் உங்ககிட்ட ஒன்று எதிர்பார்க்குறாரு. என்னது? அப்பா இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, விசுவாசம். ஏன் எதிர்பார்க்குறாரு? இப்போ என்ன டாஸ்கில் நிற்கிறீங்களோ உங்கள் ஃபெய்த்தை யூஸ் பண்ணுங்க. எவ்வளோ பேர் ஃபெய்த்தை யூஸ் பண்ண போகிறீங்க? ஃபெய்த்தை யூஸ் பண்ணுறது உங்கள் வாயிலையும் யூஸ் பண்ணணும், உங்கள் கால்லையும் நீங்கள் யூஸ் பண்ணணும், உங்கள் கையிலையும் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஃபெய்த், நான் விசுவாசிக்கிறேன் 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 அப்படின்னு பயந்துட்டு பொம்மை மாதிரி போகக்கூடாது. விசுவாசிக்கிறேன்னா என்ன செய்யணும்? என்ன விசுவாசிக்கிறீங்களோ அதை தான் நீங்கள் பேசணும். என்ன விசுவாசிக்கிறீங்களோ அதை தான் நீங்கள் தியானிக்கணும். என்ன விசுவாசிக்கிறீங்களோ அங்கே தான் உங்கள் கால் போகணும். ஹல்லேலூயா. அப்போ ஃபெய்த்துக்கு ஒரு ஆக்ஷன் இருக்குது. திரும்ப கோவப்படாமல் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஃபெய்த்துக்கு ஆக்ஷன் இருக்குது. விசுவாசத்துக்கு என்ன இருக்குது? விசுவாசத்துக்கு என்ன இருக்குது? ஜெபம் மட்டும் இருக்குது, நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசத்துக்கு என்ன இருக்குது? நீங்கள் விசுவாசியா அப்படின்னா பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஏன்னா அங்கே என்ன இருக்கும்? ஆக்ஷன் இருக்கும். சில மாதிரி நிற்க மாட்டோம். என்ன இருக்கும்? ஒரு ஆக்ஷன் இருக்கும். ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதுதான் விசுவாசி, இல்லையா? ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீங்களோ அதை நீங்கள் ஆக்ஷனில் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஆமென். வசனம் சொல்லுது, ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொன்ன போது, ஆண்டவரே ஜெபத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன், என் பிள்ளை உங்களுக்கு தான் ஊழியம் செய்ய போகிறான். ஆண்டவரே, ஈசாக்கு யாருக்கு தான் ஊழியம் செய்ய போகிறான்? உங்களுக்கு தான்ப்பா ஊழியம் செய்ய போகிறேன். நீங்கள் என்னப்பா ஃபிசிக்கலாக கொண்டு வந்து இங்கே படுக்க வைக்க சொல்கிறீங்க? அவர் என்ன செஞ்சார்? விசுவாசித்ததை ஃபிசிக்கலாக செஞ்சார். அவர் படுக்க வச்சார். ஆனால் ஒரு சவுண்டு வந்துச்சு, பிள்ளையாண்டான் மேலே கை போடாத. இப்போ அந்த குழந்தைய திரும்பவும் எங்கேருந்து எடுக்கிறாங்க? பலிபீடத்திலேருந்து எடுக்கிறாங்க. இப்போ வர ஈசாக்கு இருக்காரு பார்த்தீங்களா? இந்த ஈசாக்கு உடன்படிக்கையின் பிள்ளை. ஹல்லேலூயா. உடன்படிக்கையின் பிள்ளை. இந்த உடன்படிக்கையின் பிள்ளை காலத்தை ஜெயிக்கிறவனாக இருப்பான், எதிரிகளை ஜெயிக்கிறவனாக இருப்பான். நீங்கள் அதுக்கப்புறம் வாசிச்சு பாருங்க, ஈசாக்கு என்ன செய்கிறார்? பஞ்ச காலத்தில் விதை விதைக்கிறாரு. கர்த்தர் என்ன செய்கிறார்? பஞ்ச காலத்தில் 100 மடங்கு அவர் பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறார். பஞ்ச காலத்தில் ஏதோ விதைச்சோம் வந்துச்சுங்க, பஞ்சகாலம் அதனால ஒரு 50 இது வந்துச்சு, இல்லை 100%. ஏன்? இந்த மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. நீங்கள் ஃபெய்த்தில் எதெல்லாம் காடோட கையில் சப்மிட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் உடன்படிக்கைக்குள்ளே இருக்குது. ஆமென். அதை அசைக்கிறதுக்கு எந்த பொல்லாத மனுஷங்க எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அது முடியாது. என்ன காலநிலைகள், அதாவது நான் சொல்கிறது காலநிலைகளை கூட நான் சொல்கிறேன், சீசன்ஸை சொல்கிறேன், டைமை சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் அதை என்ன செய்ய முடியாது? உடன்படிக்கை பண்ணப்பட்டவங்களோட அது ஒன்றும் செய்யவே முடியாது. இன்றைக்கி தேவனுடைய கையில் அர்ப்பணிக்கப்பட்டிருக்க நம்ம எல்லாரும் யாராக இருக்கிறோம்? உடன்படிக்கையின் பிள்ளைகள், இல்லையா? அவருடைய ரத்தத்தினால சரீரத்தினால அந்த உடன்படிக்கைக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள் நம்ம. எவ்வளோ பேர் இன்றைக்கி சொல்கிறீங்க நான் உடன்படிக்கையின் பிள்ளை? காலநிலையோ சூழ்நிலையோ மனுஷங்களோ நம்ம சொல்லுவோம்ல, நான் இந்த நிலைமையிலுக்கு யார் காரணம் தெரியுங்களா? எங்கள் அப்பா தாங்க காரணம். நான் இந்த நிலைமையிலுக்கு யார் காரணம் தெரியுங்க? எங்கள் மாமா தாங்க காரணம். நான் இந்த நிலைமையிலுக்கு என்ன காரணம்? என் டீச்சர் தான் காரணம். டீச்சர் ஒழுங்காக சொல்லி தந்து நான் ஃபெயில் ஆகிருக்க மாட்டேன். ஸோ நமக்கு என்றைக்குமே எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்வோம்? ப்ளேம் பண்ணுவோம். இவங்களால தான், அவங்களால தான், அதனால தான், இதனால தான். நீங்கள் அப்படி யாராவது ப்ளேம் பண்ணுறீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் தேவனை கீழே தள்ளிட்டு அவங்கள உயர்த்துறீங்கன்னு அர்த்தம். உலகத்தில் இருக்கிறவனிலும், உலகத்தில் ஒருத்தங்க என்னை கெடுக்கணும்னு நினைக்கிறாங்க, என் பேரை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நான் பிலீவ் பண்ணுறேன் ஏசு பெரியவர். ஏசு பெரியவர்னு எவ்வளோ பேர் பிலீவ் பண்ணுறீங்க? அப்படின்னா இனிமேல் உங்கள் வாயிலிருந்து இவங்களால அவங்களாலன்னு சொல்லாதீங்க. நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்கன்னா தேவனை தூஷிக்கிறீங்க. ஓ தேவனால் முடியல பார்த்தீங்களா, அவங்க என் லைஃபை கெடுத்துட்டாங்க. எங்கேயாவது யோசேப்பு அந்த மாதிரி காரியத்தை சொல்லி நீங்கள் கேட்டிங்களா? அவர் பாட்டுக்கு அவர் வேலையை செஞ்சுட்டே போயிட்டுருக்காரு. ஹல்லேலூயா. இவங்க பாருங்கள், என் சகோதரர்கள் குழியில் தள்ளிட்டாங்க, எங்கள் அப்பா அப்படி பண்ணிட்டாரு, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க. நம்ம பைபிளில் வாசிக்கிறோம், ஆனால் யோசேப்பு என்ன செய்யலை? அப்படி யாரையும் குற்றம் சாட்டலை. ஏன்?
தேவன் பெரியவருங்க. என்னோட கர்த்தர் இருக்கார். இவர் என் கூட இருக்கிறவர் தான் எனக்கு என்னமோ பெருசாக தெரிகிறாரு. என்னை குழியில் தள்ளுறவங்களாம் எனக்கு பெருசாகவே தெரியல. எத்தனை பேருக்கு அப்படி தெரியுது? என் பேரை கெடுத்தாங்கங்க, அது பண்ணாங்க, இது பண்ணாங்க. ஏன் உங்களுக்கு அவங்கெல்லாம் பெருசாக தெரியுறாங்க? உங்கள் கூட இருக்கிறவர் பாருங்க, அதை விட பெரியவர். அவரை உயர்த்தி உயர்த்தி பாருங்களேன், அவரை மகிமைப்படுத்தி பாருங்களேன். யார் உங்கள் பேரை கெடுக்கணும்னு நினச்சிருந்தாலும் அது உங்கள் வாழ்க்கையில் வாய்க்காமல் போயிருக்கும். அல்லேலூயா. இயேசு உங்களை உயர்த்த வல்லவர். அவரை மாத்திரம் நீங்கள் இன்னைக்கு நோக்கி பாருங்க. உங்கள் ஃபெய்த்தில் அவரை மாத்திரம் நோக்கி, என் கூட இருக்கிறவர் பெரியவர் சொல்லுங்க. ஆமென். இப்படிப்பட்ட உடன்படிக்கையின் பிள்ளை தான் நம்ம வாழ்க்கையை யாராலும் என்ன செய்ய முடியாது? அழிக்க முடியாது, கெடுக்க முடியாது. ஏன்னா அவர் தீமையை நன்மையாக மாற்றிடுவார். எனக்கு ஒருத்தங்க தீமை செஞ்சுட்டாங்க. நான் கடந்த நாட்கள் ஜூமில் கூட ஒரு பிரசங்கம் பண்ணலையா, பவுலோட கையை என்ன செஞ்சிச்சு? விரியன் பாம்பு வந்து கவ்விருச்சு. சுற்றி இருக்கவங்களும் என்ன சொல்கிறாங்க? ஐயோ இவன் மகா பாவி போல, அந்த கப்பல் சேதத்துலேருந்தெல்லாம் தப்பிச்சு வந்துட்டான். ஆனால் பாரு, இங்கே வந்து ஒரு விஷ சர்ப்பம் அவனை கவ்விருச்சு. இப்போ கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு வீக்கம் வந்து அவன் சாக போகிறான், இவன் ஒரு கொலைபாதகன் அப்படின்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பவுலோட கையில் இருக்கிற அந்த சர்ப்பத்தை பவுல் என்ன செய்கிறாரு? உதறி விட்டுறாரு. என்ன பண்ணுறாரு? உதறி போட்டுறாரு. அது விஷ சர்ப்பம், விஷம் கடிச்சிருச்சு. விஷம் சரீரத்தில் ஏறி இருக்குமா? ஏறி இருக்காதா? ஆனால் அவரோட ஃபெய்த்தில் ஏறலை, அவருக்குள்ளே ஏறலை. சரீரத்தில் ஏறிடுச்சு, ஆனால் உள்ளே ஏறலை. ஏன்னா நம்ம ஃபார்முலாவே என்னது? வெளியிருந்து உள்ளே வர்றதா? வெளியிருந்து எதுவுமே உள்ளே வர முடியாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? ஆண்டவர் கூட சொல்கிறார்ல, நீங்கள் சாப்பிட்ற அந்த சாப்பாடுனால நீங்கள் தீட்டாக மாட்டீங்க, உங்கள் உள்ள இருதயத்திலேருந்து புறப்படுறது தான் உங்களை தீட்டுப்படுத்தும். அப்போ பவுலோட கையில் ஒரு பாம்பு கடிச்சிருக்கு பார்த்தீங்களா? அதுலேருந்து விஷம் ஏறி இருக்குமா? ஏறி இருக்காதா? ஏறி இருக்கும். ஆனால் ஃபார்முலா மாற்றிட்டார் ஆண்டவர் நமக்கெல்லாம். பக்கத்துக்கு பார்த்து உங்கள் ஃபார்முலா மாறிடுச்சு. ஹல்லேலூயா. பிள்ளைங்க பக்கத்துக்கு பார்த்து உங்கள் ஃபார்முலாவை கர்த்தர் மாற்றிட்டாரு. என்ன ஃபார்முலா? ரெஜினா சொல்லு, என்ன ஃபார்முலா? வெளியே இருந்து உள்ளே வர ஃபார்முலாவே இல்லை நமக்கு. உள்ளே இருந்து வெளியே போகிற ஃபார்முலா தான் நமக்கு. அப்படி தான் நம்மளை படைச்சிருக்கிறாரு ஆண்டவர். ஆண்டவர் அப்படி தான் மனுஷனை படைச்சார். பட் மனுஷன் அதை இழந்து போனான். நம்ம ஃபார்முலாவை கர்த்தர் மாற்றிட்டார். வெளியே இருக்கிற எதுவும் நம்மளை என்ன செய்ய முடியாது? தீட்டுப்படுத்த முடியாது, சேதப்படுத்த முடியாது. உள்ளே இருந்து வர்றது தான் என்ன செய்யும்? தீட்டுப்படுத்த. அதுக்கு தான் உள்ளே வந்துட்டார் அவர். அல்லேலூயா. அவர் என்ன செஞ்சிட்டாரு? இப்போ பவுலுடைய கையை என்ன செஞ்சிச்சு? சர்ப்பம் கவ்விருச்சு. சரீரத்தில் என்ன ஏறிடுச்சு? நீங்கள் சும்மா கற்பனை பண்ணிக்கோங்க, அப்படியே ப்ளூவாக ஏறுது. ஆனால் இவர் மைண்டுக்குள்ளே விஷம் ஏற முடியாது. இவருக்குள்ள ஒரு ஃபெய்த் இருக்குது பார்த்தீங்களா? என்னை ஆண்டவர் ராயனுக்கு முன்னாடி நிறுத்துவேன்னு சொல்லியிருக்கிறார். ஒரு வார்த்தை என் மேலே இருக்குது, ஒரு ப்ராமிஸ் என் மேலே இருக்குது. நான் என்ன செய்ய போகிறேன்? நான் உதறி தள்ள போகிறேன். உதறி தள்ளும்போது என்ன நடக்கும்? ஹீலிங் நடக்கும், விஷ முறிவு நடக்கும். என்ன நடக்கும்? ஹீலிங். ஹீலிங் எப்போ நடக்கும்? ஹேமா சிஸ்டர் தள்ள கை வைங்க, ஹீலிங் நடக்கும். இல்லை, நீங்கள் உதருங்க, ஹீலிங் நடக்கும். நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க, யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஹீலிங் நடக்காது. புரியுதாம்மா உங்களுக்கு? யாரோ ஒருத்தவங்க சொன்னதை யோசிச்சிட்டே இருந்தால் உங்கள் சரீரத்தில் என்ன இருக்கும்? வியாதி தான் இருக்கும், ஹீலிங் இருக்காது. ஹீலிங் நடக்கணுமா? உதருங்க. யாரெல்லாம் உதறீங்க இந்த நேரத்தில்? ஹல்லேலூயா. உதறி தள்ளுங்க, உதறி தள்ளி பாருங்க, ஹீலிங் நடக்கும். இதுக்கு நீங்கள் எங்கேயோ போய் ஒரு ஹீலிங்காக நீங்கள் காத்திருக்க வேண்டியதில்லை. சிலதெல்லாம் உதறி பாருங்களேன், என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? சுகம் நடக்கும். உங்கள் உடம்புல சுகம் நடக்கிறத நீங்கள் காண்பீங்க. எல்லா வியாதிகளும் சுகமாகிறத காண்பீங்க. எங்கெல்லாம் சர்ப்பம் கடிச்சிருக்கோ அதெல்லாம் என்ன பண்ணுங்க? உதறி தள்ளுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு எதெல்லாம் உங்களை கடிச்சு வச்சிருக்கோ, எதில் கடிக்கப்பட்டு இன்னைக்கு சோர்ந்து போய் நிற்கிறீங்களோ அதெல்லாம் உதருங்களேன். கர்த்தர் ஒரு ஹீலிங் இந்த வேலையில் உங்களுக்கு தராரு. ஒரு சுகத்தை கர்த்தர் உங்களுக்கு தராரு. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன எதிர்பார்க்குறாரு? எதுக்கு எதிர்பார்க்குறாரு? இப்போ இதை கனெக்ட் பண்ணி சொல்லுங்கள். உங்களை சுகப்படுத்த எதிர்பார்க்குறாரு. ஹல்லேலூயா. அது எப்படிங்க? நான் இதை நினைக்காமலே எப்படிங்க இருக்கிறது? உதருங்க, நினைக்காதீங்க. அப்போ தான் ஹீலிங் வரும். அப்போ தான் ஹீலிங் வரும். நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நீங்கள் ராயனுக்கு முன்னாடி போய் நிற்கணும். வசனம் சொல்லுது, அவர் உதறி போட்டார், அவர் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, கப்பல்லேருந்து எத்தனையோ பேர் வந்தவங்க எல்லாரும் நல்லவங்களா? நீங்கள் பைபிள் எடுத்து வாசிச்சு பாருங்க, அதில் கைதிகள் தான் வந்திருக்காங்க. ஆனால் அத்தனை கைதிகளோட கையையும் போய் சர்ப்பம் கவலை. எல்லாரும் அப்படியே ஐயோ குளிருது அப்படின்னு உட்காந்துருக்காங்க. ஆனால் பவுல் மட்டும் என்ன செய்கிறார்? எந்திரிச்சு போய் விறகு எடுக்கிறார். தேவையா அந்த மனுஷனுக்கு? நம்மளாம் அப்படி தானே சொல்லுவோம் அவரை பார்த்து. இங்கே பாரு, நாங்கள்லாம் வந்து அடிபட்டு உதப்பட்டு அவங்கெல்லாம் நமக்கு சேவை செய்வாங்க, நீங்கள் உட்காந்து குளிர்காயி. நான்லாம் குளிர்காய மாட்டேன், நான் வேலை செய்கிறேன். இந்த அதிக பிரசங்கி தனத்துக்கு தான் அந்த பாம்பு உன்னை கடிச்சிருக்கு சொல்லுவோமா மாட்டோமா? நம்ம அப்படி தானே சொல்லுவோம். நம்ம பிள்ளைங்கள்லாம் நம்ம சொல்லுவாங்க, பாரு அந்த பிள்ளைங்களாம் உட்காந்து, நீ மட்டும் எதுக்கு அங்கே போய் ஆடு, அதுதான் விழுந்தியா, அதுதான் அந்த மாதிரி தான் பேசியிருப்பாங்க இல்லையா? பவுல் மட்டும் எதுக்கு இந்த வேலை அவருக்கு? அவர் போய் விறகு எடுத்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறாராம். போடும்போது தான் பாம்பு வந்து என்ன செய்யுது? அவர் கையை என்ன செய்யுது? கடிக்குது. ஆனால் இந்த மனுஷன் என்ன செய்கிறாரு? தீமை நடந்துச்சுங்க, பட் காட் இஸ் இன் கண்ட்ரோல்.
நடந்துச்சுங்க, கெட்டது நடந்துருச்சு, ஆமாம் தீமை நடந்துருச்சு, இந்த மாதிரி கவ்விருச்சு, ஆனால் தேவன் தான் அதையும் ஆளுகை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? அதனால தான் அவர் என்ன செய்கிறாரு, அதை உதறி போட்டு அவர் திரும்பி என்ன தான் செய்கிறாராம், அதே வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ சுற்றி இருக்கவங்களாம் அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. வேலை செய்ய வேண்டியவங்க இப்போ யாரை பார்க்குறாங்க? பவுலை பார்த்துட்டு ஓ சாவான்னு பார்த்தா அவர் பாட்டுக்கு அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ எந்த வாய் இவன் கொலைபாதகன் சாவான்னு சொன்னாங்களோ அதே வாய் சொல்லுது இவன் தேவன், இவன் தேவன். ஹல்லேலூயா. ஏன்? விஷம் அவனை ஒன்றுமே செய்யலையே. ஐயோ பயங்கரமானவனா இருக்கு அந்த பாம்பு, எப்படிப்பட்ட பாம்பு, ஒன்றுமே செய்யலையே இவனை. அவங்க சொல்கிறாங்க இவன் தேவன் போல. உடனே ஒரு அழைப்பு வருது, பவுலே இந்த ஊரில் இருக்க இந்த மனுஷனோட வீட்டில் ஒரு வியாதி இருக்குது, நீங்கள் வந்து உங்கள் கையை வச்சு சுகமாக்குங்க. எந்த கையை பாம்பு கடிச்சதோ, எந்த கையை பார்த்து இவங்கெல்லாம் பாவின்னு சொன்னாங்களோ அதே கையை பார்த்து இந்த கையை கொண்டு வந்து இங்கே வச்சு ஜெபம் பண்ணுங்க. வசனம் சொல்லுது அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாரும் சுகமானாங்க. ஹல்லேலூயா. அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் என்ன ஆனாங்க? சுகமானாங்க. எந்த கையினால? பாம்பு கடிச்ச அதே கையினால, விஷம் ஏறின அதே கையினால. ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க இருக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க இருக்கிறீங்களா? நீங்கள் உதறினா அற்புதம் நடக்கும். கடிச்சிச்சு காலில் புண்ணாயிடுச்சு, இந்த பிள்ளைங்கள்லாம் ஒரு சின்ன இங்கேயே தட்டி இருக்குங்க, ஒரு பெரிய பேண்டேடு வாங்கி போட்டு அந்த பேண்டேடு வந்து காயம் ஆறுனாலும் பேண்டேடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு ஒரு பெருமை. இங்கே பாருங்கள் புண்ணு பார்த்தீங்களா, ஏன்னா நடக்கவே முடியல. அப்புறம் ஸ்கூலில் ஏதாவது எக்ஸாம்னா இங்கே காயமாயிரும். இங்கே பாருங்கள், நம்ம ஆண்டர்கிட்ட அப்படி தான் சொல்லுவோம், ஆண்டரே நான்லாம் ஊழியம் செஞ்சுருப்பேன், ஹேமாக்காம நானும் பேசியிருப்பேன், ஆனால் என் லைஃப்பில் வந்து இப்படி ஒன்று நடந்துருச்சு ஆண்டவரே. சில பேண்டேடை கட்டிட்டு உட்காந்துருக்கீங்கன்னா கழட்டி போட்டுட்டு வாங்க. ஹல்லேலூயா. ஐயோ காயமாயிட்டு, ஐயோ பிரச்சனை ஆயிடுச்சு, சாக்கு போக்கெல்லாம் சொல்லாதீங்க. தேவன் பெரியவர். தேவன் பெரியவர் தானே. சாக்கு போக்கு சொல்லாதீங்க, தேவன் பெரியவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன். நான் சொல்கிறத விட நீங்கள் சொல்கிறது தான் அவங்க கேட்குறாங்க. நான் சொல்கிறத விட நீங்கள் சொல்கிறது தான் அவங்கெல்லாம் கேட்குறாங்க. சாக்கு போக்கு சொல்லாதீங்க, தேவன் பெரியவர். நீங்கள் சாக்கு போக்கு சொல்லும்போது என்ன செய்கிறீங்க? உங்கள் காரணத்தை எல்லாம் பெருசாக்குறீங்க, ஆராதிக்கிறீங்க. காரணங்களை பாருங்கள், நாங்கள் ஆராதிக்கிறோம். யாரை நீங்கள் ஆராதிக்கணும்? தேவனை ஆராதிக்கணும். ஆபிரகாம் சொன்னார், ஆண்டவரே ஒரே ஒரு பிள்ளை, ஒத்த பிள்ளை நீங்கள் கொடுத்து அந்த பிள்ளையும் கேட்குறீங்க. சாக்கு போக்கு சொல்லாதீங்க, தேவன் பெரியவர். ஆண்டவரே வாரம் ஃபுல்லாக வேலை செய்யணும், ஒரு நாள் சண்டே ப்ளீஸ். சாக்கு போக்கு சொல்லாதீங்க, தேவன் பெரியவர். அந்த நாளில் ஊழியம் செய்யுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே 24 மணி நேரம் 8 மணி நேரம் வேலை ஆண்டவரே, இதில் வேறு நீங்கள் நீ ஜெபிக்க பைபிள் வாசி என்ன ஆண்டவரே. சாக்கு போக்கு சொல்லாதீங்க, தேவன் பெரியவர். ஏன் உங்ககிட்ட கேட்குறாரு? உங்களை பிளஸ் பண்ண தான் கேட்குறாரு, உங்களை நேர்த்தியாக நடத்த தான் கேட்குறாரு. கர்த்தருக்கு கொடுப்பீங்களா? நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அது உடன்படிக்கையாக உங்கள் கைக்கு வரும். உங்கள் பணம் மேலே ஒரு உடன்படிக்கை இருக்கும், உங்கள் ஹெல்த் மேலே ஒரு உடன்படிக்கை இருக்கும், உங்கள் வாய்ஸ் மேலே ஒரு உடன்படிக்கை இருக்கும். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து பாருங்கள், உங்கள் பிள்ளைங்க உடன்படிக்கையில் நடக்கிறத நீங்கள் காண்பீங்க. அதாவது இதுதான் ட்ரூத்து. அந்த ட்ரூத் ஆக்டிவேட் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க. நான் இப்போ சொல்கிறேன்ல, இதெல்லாம் ஏற்கனவே உங்ககிட்ட நடந்தாச்சு. பக்கத்தை பார்த்து சொல்லுங்கள், ஹேமாக்கா சொல்கிறல ஏற்கனவே உங்களுக்கு நடந்துருச்சு. உங்களுக்கு நடந்துருச்சு. நடக்க போகிறத நான் சொல்லலை, நடந்துருச்சு. ஆனால் இங்கே சத்தியத்தை அறியும் போது தான் உங்களுக்கு விடுதலை நடக்கும். நான் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளோதான். பட் ஏற்கனவே கர்த்தர் உங்ககிட்ட செஞ்சிட்டாரு. ஹல்லேலூயா. உங்ககிட்ட நடந்தாச்சு. இப்போ நீங்கள் அறியும் போது தான் உங்களுக்கு என்ன நடக்கும்? விடுதலை நடக்கும். ஹல்லேலூயா. பைபிளில் தான் அந்த வசனம் இருக்குது. பட் அதை தியானிக்கும் போது நமக்கு என்ன நடக்குது? விடுதலை. சத்தியம் நம்மை விடுதலை ஆக்கும். விடுதலை ஆக்கலைன்னா அதுக்கு பேர் சத்தியமே கிடையாது. சத்தியம் நிச்சயமாக நம்மளை என்ன செய்யும்? விடுதலை ஆக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த காயப்பட்ட காரியங்களெல்லாம் ஒதுக்குறீங்க? பேண்டேடெல்லாம் கழட்டுறீங்களா? பேண்டேடெல்லாம் தலையில் கட்டியிருக்கிற பேண்டேடு, கையில் ஹார்ட்டில் நிறைய ஹார்ட் அப்படியே யாரோ இந்த வாட்ஸ்அப்லாம் சோர்ந்து போயிருக்காங்கன்னு அனுப்புவாங்க. அந்த ஹார்ட்டில் வந்து ஒரு பேண்டேடு கட்டி ஒரு எமோஜி அனுப்புவாங்க, உடைக்கப்பட்டு இருக்கிறேன், நொறுங்கி போயிருக்கிறேன். நான் இவ்வளோன்னா இங்கே வந்து நான் பேசுகிறேன்னா எவ்வளோ விஷயத்தில் கர்த்தர் என்ன கட்டி இங்கே கொண்டு வந்திருப்பாரு. யோசிச்சு பாருங்கள். எல்லாம் அனுபவிச்சு டேஸ்ட் பண்ணி தான் இங்கே வந்து நான் பேசிகிட்டு இருக்கிறேன். நானும் சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லுவாங்க, நானே உடஞ்சி போயிருக்கேன். டெய்லி ஜூம் மீட்டிங்கில் போய் 1 மணி நேரம் என்ன ஆண்டவரே நான் பேசுகிறது. நேற்று கூட நான் என் கூட இருக்கிற ஒருத்தங்க மெசேஜ், நான் இனிமேல் நான் பிரசங்கம் பண்ண போவது இல்லை, நான் ஊழியத்தை நிறுத்த போகிறேன் அப்படின்னெல்லாம் நிறைய மெசேஜ் எல்லாம் அனுப்பி நானும் பேசி பார்த்தேன். பட் நம்ம உடைக்கப்பட்டிருக்கும் போது நம்ம எங்கே நிற்கிறோன்றது ரொம்ப முக்கியம். நம்ம உடைக்கப்பட்டிருக்கும் போது எங்கே நிற்கிறோன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த உடைக்கப்பட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அங்கே நம்ம எப்படி ஷேப் ஆகுறோமோ அப்படி தான் நம்ம லைஃப் இருக்கும். ஹல்லேலூயா. நான் உடைக்கப்பட்டிருக்கும் போது நான் என்ன பண்ணுறேன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் பலனாக இருக்கும் போது ஓடுமோ வருமோ அதில் நீங்கள் உடைக்கப்பட்டிருக்கும் போது எப்படி எங்கே போய் நிற்கிறீங்க, அந்த 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 பெண்டு அந்த கிராக்கெல்லாம் இருக்குல்ல, அதை ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன அனுமதிக்கிறீங்க, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் உங்கள் லைஃபாகவே மாறும். உடைக்கப்படும் போது எங்கே நிற்கிறீங்க? கர்த்தர் ஆறுதல் படுத்த நீங்கள் இடம் கொடுக்குறீங்களா?
கர்த்தர் வார்த்தை உள்ள நுழைய நீங்கள் இடம் கொடுக்குறீங்களா? அவர் வல்லமைக்கு இடம் கொடுக்குறீங்களா? அவர் கட்டுவார் பாருங்க ஸ்ட்ராங்காக. அதுக்கப்புறம் உங்களால் எங்கேயுமே உடைய முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை வல்லமையாய் அவர் பயன்படுத்துவார். இந்த ஆபிரகாம் அதெல்லாம் அனுபவிச்சிருக்கிறாருங்க. அதனால தான் கொண்டு வந்து சப்மிட் பண்ணிட்டார். இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? திரும்ப கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாரு? உடன்படிக்கையாக கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. உன் மகன் எங்கே போய் நின்னாலும் அவனால அந்த இடம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. நமக்கு தெரியும், அதனால் ஈஸியாக சொல்கிறேன். ஏசேக்கில் போய் தோன்றாரு, தண்ணி வருது. மற்றவங்கெல்லாம் வரல, இவருக்கு வருது. ஆனால் வந்து என்ன செஞ்சிடறாங்க? திரும்பியும் போய் என்ன செய்கிறாரு? சித்தனால தோன்றாரு, அவங்களுக்கெல்லாம் இல்லை, இவருக்கு வருது. திரும்பி என்ன செய்கிறாங்க? அவர் சும்மா போகலை, திரும்பவும் என்ன செய்கிறாரு? ஏன்? இடம் ஆசீர்வாதம் கிடையாது, நான் தான் ஆசீர்வாதம். உடன்படிக்கைக்குள்ளே இருக்கிற நம்ம எல்லாரும் தான் ஆசீர்வாதம். இந்தியா ஏங்க எப்படி இருக்குன்னு அமெரிக்காவில் இருந்திருக்கலாம். இந்தியா உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை, இந்தியாவுக்கு நீங்கள் ஆசீர்வாதம். ஏங்க கோயம்புத்தூரில் கொண்டு போய் என்னை வச்சாரு? என்னை ஆண்டவர் எங்கேயோ ஒரு கோவாலேயோ ஒரு பெங்களூர்லேயோ, எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்க அப்படி? பெங்களூர் கோவாலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. நீங்கள் தான் அதுக்கெல்லாம் பிளெஸ்ஸிங். ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்டவங்க எங்கே பெருகுறாங்களோ, நம்ம உன்னத பாட்டில் வாசிச்சோம்ல, புஷ்பங்கள் காணப்படுகிறது. புஷ்பங்கள் எதை குறிக்கிறதா இருக்குது? பரிசுத்த ஜனங்களை குறிக்கிறதா இருக்கான். ஆண்டவர் சொல்றாரு, மாரிக்காலம் முடிந்தது, மழை பெய்து ஓய்ந்தது, குருவிகள் பாடும் காலம் வந்தது, காட்டு புஷ்பங்கள் காணப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம் பாரு? பரிசுத்த கூட்டம் எழும்புது, என் ஜனங்கள் எழும்புறாங்க, ஆராதிக்கிறாங்க. அப்படி எழும்ப கர்த்தர் தேசத்தை ஆசீர்வதிப்பார், பட்டணங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஒருத்தனால என்ன நடக்கும்னு நினச்சி சும்மா வீட்டில் இருக்காதீங்க. சும்மா ஏதோ ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்காதீங்க. உருவாகுங்க. உருவாகிறதுக்கு இடம் கொடுங்க. உங்கள் ஃபெய்த்தை ரிலீஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபெய்த்தை நீங்கள் உங்களுடைய சோதனைகளில் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். கர்த்தர் உங்களை உருவாக்கி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்துவார். எரேமியா 31 நம்ம வாசிக்கிறோம்ல, இதோ நான் உங்களோட ஒரு புதிய உடன்படிக்கை செய்கிறேன். இந்த புதிய உடன்படிக்கை எப்படிப்பட்டது தெரியுமா? பழசு மாதிரி இல்லை, அதுதான் புதிய உடன்படிக்கை. பழசு மாதிரியே இல்லைங்க. அதில் அவங்கெல்லாம் என்னை தள்ளி விட்டாங்க, ஆனால் இதில் நீங்கள் என்னை தள்ளி விடவே முடியாது. நான் உங்களுக்குள்ளே வந்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவேன், உங்களுக்கு நான் போதிப்பேன். உங்களுக்கு இன்னொருத்தர் வந்து யாருன்றது சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே இயேசுவை அறிந்திருப்பீங்க. எப்போ? இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் இயேசுவை அறிந்திருப்பீங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா இங்கே வந்து உட்கார்ந்தனால தான் இயேசுவை அறிகிறீங்கன்னு? இயேசுவை அறிஞ்சனால தான் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க. இயேசுவை அறியலைன்னா நீங்கள் இங்கே வந்து உட்கார மாட்டீங்க, நீங்கள் எங்கேயோ உட்காந்துருப்பீங்க. ஹல்லேலூயா. அப்போ இந்த புதிய உடன்படிக்கை உங்களை அறிவாளி ஆக்கி இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கு. அதுதான் தானியேல் சொல்கிறத நம்ம வாசிக்கிறோம். ஞானிகளுக்கு அவர் ஞானத்தை கொடுக்குறாராம். அப்போ நீங்கள் இங்கே வந்தனால ஞானத்தை பெறலை, நீங்கள் ஞானியாக இருக்கிறனால தான் இங்கே ஞானத்தை பெற வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைங்க, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிற பாருங்க, உங்கள் பிள்ளைங்க +2 படித்து முடிக்கிறாங்க. அடுத்து என்ன கோர்ஸ் போகணும்னு எப்படி டிசைட் பண்ணுவீங்க? இவனெல்லாம் வந்து கெமிஸ்ட்ரி பயாலஜியெல்லாம் செட் ஆகாது, உனக்கு கம்ப்யூட்டர் தான் நல்லா வரும். ஸோ அதனால் நமக்கு தெரியுது இல்லை இவனுக்கு என்ன ஞானம் இருக்குது, எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இவனுக்கு என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் ஒரு இடத்துல உட்கார வைக்கிறோம். இப்போ ஆண்டவர் ஏன் இங்கே உங்களை உட்கார வச்சுருக்காரு? யோசிச்சு பாருங்கள். உங்களுக்குள்ளே என்ன இருக்கோ, ஏன் கார்த்திகா சிரிக்கிறேன்? உங்களுக்குள்ளே என்ன இருக்கோ அதனால தான் இங்கே உட்காந்துருக்கிறீங்க. நான் ரொம்ப கெட்டவனுங்க இல்லைங்க, நீங்கள் நீதிமான, அதனால தான் இங்கே உட்காந்துருக்கீங்க. அல்லேலூயா. இல்லைங்க நான் இப்போ தான் அந்த தப்பு செஞ்சுட்டு வந்தேன். தப்பு செஞ்சவங்க திருத்த தான் இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காரு. நீங்கள் திருந்துவீங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். பக்கத்து பார்த்து சொல்லுங்க, நீங்கள் திருந்துவீங்க. நீங்கள் ரொம்ப நல்லவங்க, ஏன்னா நீங்கள் புதிய உடன்படிக்கைக்குள்ளே இருக்கிறீங்க. நீங்கள் திரும்பலாம் அந்த பாவம் செய்ய மாட்டீங்க, நீங்கள் பரிசுத்தமாக இருப்பீங்க. அல்லேலூயா. ஏன்னா இது நான் வந்து கேட்கல அவர்கிட்ட, இது என்னால் வரல, இது அவர் தந்தது, இது அவர் செஞ்சது, அவர் அறிஞ்சனால தான் இங்கே வந்து நான் உட்கார்ந்துருக்கிறேன். எவ்வளோ பேர் சொல்கிறீங்க நான் நீதிமான்? ஆமாம், நான் பரிசுத்தவான். திரும்பி நான் வழுக்கி விழ போகிறது இல்லை, நான் எழுந்து நிற்க போகிறேன், நிறைய பேரை நிற்க வைக்க போகிறேன். தள்ள கை வச்சு சொல்லுங்கள், இன்றைக்கி உண்மையாக நான் அதை ஃபீல் பண்ணுறேன். இங்கே இருக்கிற எல்லாரையும் அநேகரை நிற்க வைக்கிற ஒரு ஊழியத்தை செய்ய வைக்க போகிறார். நிறைய பேரை நீங்கள் நிற்க வைக்க போகிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் வந்து ஸ்பிரிட்டில் அதை குறித்து ரொம்ப சந்தோஷமாக அந்த வேர்டை நான் ரிலீஸ் பண்ணுறேன். நீங்கள் நிறைய வாலிப பிள்ளைங்களை நீங்கள் நிற்க வைக்க போகிறீங்க. அநேக உடஞ்சி புலம்பிகிட்டே இருக்க பெண்களை, வீட்டுக்குள்ளே முழங்கி கொண்டிருக்க பெண்களை நீங்கள் நிற்க வைக்க போகிறீங்க. ஹல்லேலூயா. சகோதரர்கள் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? அநேக சகோதரர்களை நீங்கள் நிற்க வைக்க போகிறீங்க. ஆமென். விசுவாசத்தில் நீங்கள் நடத்த போகிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், அநேக ஊழியக்காரர்களை நிற்க வைக்க கர்த்தர் என்னை பயன்படுத்த போகிறார். அநேக ஊழியங்களை நிற்க வைக்க கர்த்தர் பயன்படுத்த போகிறாரு. ஆமென். இந்த உடன்படிக்கை ஜீவனின் உடன்படிக்கை. ஹல்லேலூயா. இது ஜீவனின் உடன்படிக்கை, இது ஜீவனின் உடன்படிக்கை. இன்னைக்கு இந்த பந்தியில் உட்கார்ந்துருக்கிற எல்லாருக்குள்ளும் தேவனுடைய ஜீவன் வியாபிக்கட்டும். ஆமென். மேனிஃபெஸ்ட் ஆகட்டும். இயேசுவின் நாமத்தில் மேனிஃபெஸ்டேஷனை நான் பேசுகிறேன்.
மேனிஃபெஸ்டேஷனை நான் பேசுறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே வாக்குத்தத்தம் தந்தீங்க, போங்கன்னு சொன்னீங்க, போனோப்பா, ஒன்னையும் பார்க்கலையே, ஒன்றும் நடக்கலையே, இதுவரை அப்படிதானே புலம்பிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், மேனிஃபெஸ்டேஷன், வெளியரங்கமாகிற அற்புதத்தை நீங்க காண போறீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இது வரைக்கும் உங்களுக்குள்ள இருக்க இயேசுவை பார்க்கலையா, யாரை ஆராதிக்கிறீங்கன்னு அவங்களால விளங்கி கொள்ள முடியலையா, அவங்களால விசுவாசிக்க முடியலையா, மேனிஃபெஸ்டேஷன் இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். நீங்கள் யாரை ஆராதிக்கிறீங்க, யாரோடு கூட இருக்கிறீங்க, யார் கூட நடக்கிறீங்கன்றத உங்கள் கூட இருக்கிறவங்க ஸ்மெல் பண்ண போகிறாங்க, உங்கள் கூட இருக்கிறவங்க அறிய போகிறாங்க. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்பதை இந்த உலகம் அறிய போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை மதிப்பு மிக்கவர்களாக உட்கார வச்சிருக்கிறார். உங்களை தேவன் ஹானர் பண்ணுறார். நீங்கள் நீதிமான்களா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களா?